ஹாய், ஹலோ. இந்த வீடியோவ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என்னோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க ரித்திக்? ம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? No. ம் இங்கே பாரு அம்மாவை. No. No. For no. வாட் நோ? No. இது அப்பா எடுத்து வச்சிருக்கிறது. நீ ஏன் இந்த பாட்டில்ஸ்லாம் இப்போ தான் ரீசனாக வாங்கினேன். ரீசனாக நான் இங்கே எப்பயுமே தான் இருக்குது. டபுள் பார்ட்டிஷன். ஆக்சுவலாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து மசாலா சாமான் கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள். இதெல்லாம் நான் எதுவுமே எடுத்து வைக்கல, இனிமேல் தான் எடுத்தே வைக்கணும். இது ஏதோ கடை போட போகிற மாதிரி இருக்கிற அம்புட்டு வத்தல் அது இருந்தால் நிறைய இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். கிட்டத்தட்ட இவ்வளோ மசாலா ஜாமான் நான் இதில் எதுவுமே எடுத்து வைக்கல, ஒன்றுமே செய்யலை. ஊர்லேருந்து நிறைய அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம் நிறைய கொண்டு வந்துருக்கேன். இதை நான் எப்போ எடுத்து வச்சு எப்போ சமைச்சு, இதில் வேறு நான் ஊரில் இருந்து தென்காசியில் ஒரு கடை இருக்குது. அதில் வந்து எல்லாத்துக்குமே 3 months மட்டும் தான் பாருங்கள். இது அப்பளத்துக்கு எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஐட்டத்துக்குனா எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஏன்னா 3 மாதம் இதுனா ஓகே. அது என்னம்மா? வாவ், சூப்பர். என்னது இது? என்னதுமா? நீ தான் வச்சு விட்ருக்க அம்மாவுக்கு. ஓகேம்மா. வச்சுக்கிடுதேன். நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்? டிஷ்கோல் பண்ணணுமா? டிஷ்கோல் 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 டிஷ்கோல். என்ன பண்ணுது? ஓகே. அம்மா ஹேண்ட்ஸ். ஓகே, அம்மா கொஞ்சம் வேலை இருக்காம்மா, வேலை பார்க்கவா? திஸ் ஒன். திஸ் ஒன் என்ன பண்ணணும்? ஓகே. என்னது? துப்பாக்கி. ஓ, துப்பாக்கி. நோ. அம்மா. என்னம்மா? தூக்கம் வருதா? என்ன செய்யுது? சரி, அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் விளையாடுதியா? போய் போ. இங்கே ரித்திக்கு எப்படின்னா, நமக்கு வந்து வேலையே இல்லை, சும்மா இருக்கும் அப்படின்னா கூப்பிட்டா பக்கத்துலக்குள்ளேயே வரமாட்டான். பட் வந்து வேலை இல்லையா, நம்மளை டார்ச்சர் பண்ணணும்னு பண்ணுவான். பாசத்தில் வந்து நின்று பண்ணிகிட்ருப்பான், அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கான். அண்டு வந்து இங்கே ஓகே. பட் வந்து நான் ஊர்லலாம் இருக்க பட்சத்தில் இப்போ மதியம் அந்த மாதிரி டைம் அப்படின்னா வீட்டில் இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி அப்படின்னா இருப்பாங்க. சமைச்சிட்டு மோஸ்ட்லி நான் சமைக்க மாட்டேன், அதான் உண்மை. எப்படின்னா வீட்டில் அம்மா வீட்டில் இருக்க போச்சில் தங்கச்சி இல்லைன்னா சமைச்சிருவாங்க, இல்லை அண்ணன் மோஸ்ட்லி சமைச்சிரும். இல்லையா இங்கேயுமே இவர் ஹஸ்பண்ட் இருந்தால் அவரே சமைச்சிருவார்.
என்னன்னா, நான் இப்போ மதியம் நான் இருக்கப்பயே நான் தான் சமைக்க வேண்டியிருக்கு. தனியா சமைச்சா சாப்பிடவும் தோண மாட்டேங்குது. இப்போ மதியம் சமைக்கிறதே இல்ல. இது வந்து காலையில வச்சிருந்தது. காலையில வச்சத இவன் சாப்பிட விடல. அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு, "சாப்பிட வேணாம், ஹேண்ட் வாஷ் பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொண்டு வச்சது. நான் அதுக்கடுத்து சாப்பிடவே இல்ல. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. சாப்பிடவும் விட மாட்டான். தென் வந்து அவனும் சாப்பிட மாட்டான். நம்மள பாடாப்படுத்துவான். அம் அ எ தனியா இருக்கிறது இந்த ஃபாரின்ல இருந்தா பிரச்சனைனா, அந்த தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவன் பையன் இருக்கான். பட் ஓகே. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் நம்ம பெரியவங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அ கொஞ்சம் வந்து 10 நாள்லயே இப்படி இருக்குது. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. பட் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நான் இப்ப வந்து மதியம் வந்து பெருசாலாம் எதுவும் மோஸ்ட்லி மதியம் சமைக்க மாட்டேன். ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வருவாங்கல்ல, ஒரு 6 மணிக்கு வருவாங்க. நான் ஒரு 5 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, ஆ இது அவங்க ஈவினிங் வந்துட்டு மதியம் லஞ்ச் மோஸ்ட்லி எடுத்துட்டு போ மாட்டாங்க. ஆஃபீஸ்லயே குடுத்துருவாங்க. நான் ஈவினிங் சமைச்சாலே ஓகே தான் எங்களுக்கு. அத மட்டும் சமைச்சுட்டு சா சாப்பிட்டா ஓகே தான். சோகமா உட்காந்துருக்காரா? வாட்? என்ன? அம்மா அங்க வரணுமா? நோ ஃபோனா? அவனுக்கு வந்து நான் வேலையும் பார்க்கக்கூடாது. அது இல்லாம அவனுக்கு இப்போ பசிக்கும் கொஞ்ச நேரத்துல. அதனால நான் சோறு பொங்கலான்னு இருக்கேன். ஆனா அவர் பண்ண விட மாட்டாரு. அவர் கூட வந்து உட்காந்துக்கன்னு சொல்லுவாரு. சரி அதனால இப்ப சோறு மட்டும் வச்சுட்டு, அவனுக்கு வந்து பருப்பு பொடியா, அந்த சக்தியில இருக்குல்ல ஒரு பருப்பு பொடி, அதுவும் கீ போட்டு குடுத்தாலே அவனுக்கு போதும். நார்மலா இல்லன்னா தயிர் சோறு குடுத்தா ஓகே. தயிர் வந்து யோகர்ட் வாங்கி வைக்கல. கம்மியா நான் உர ஊத்துன தயிர் தான் இருக்குது. அது நேத்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. ஆ அதுக்கப்புறம் இன்னைக்கு சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு யோகர்ட்ல மில்க்க போட்டுட்டு, லைட்டா சூடு பண்ணிட்டு இதுனாலே கொஞ்சம் கட்டியா தான் வருது. நீங்க இத வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தயிர விட யோகர்ட்ல ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குல்ல, அதுல வந்து ஊத்தணும். தண்ணி கலக்காம ஊத்துனா நல்லா கட்டி தயிரா இருக்கு. இப்ப அந்த ரைஸ் மட்டும் பொங்கிட்டு நான் அவரு கூட போய் இருக்கணும். இல்லன்னா இப்ப இந்த 2 வீட 2 ஆக்கி வச்சிருக்கலாம். அதே மாரி என்னையும் 2 ஆக்கிருவாரு. வாட்? அடிச்சிருவாம்மா. அம்மா பாவம். அம்மாக்கு வைக்கி பூபு. நோ. நோ 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 நோ. நோ ரித்திக். போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க. நோ. நோ. நான் அப்பா வந்தோன்னே அப்பாட்ட சொல்லி கொடுக்கும் பாரு. மேங்கோ ஐஸ்கிரீம் தரவா? வேணுமா? அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும்? அம்மா சமைச்சிட்டு வரவா? நோ 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 நோ. இப்போ பண்ணால் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். நானும் இவன் மட்டும் தான் சாப்பிடுவோம். அதுக்கு வேஸ்ட் தான் ஆகும். இவ்வளோ செஞ்சால் பேசாமல் ஒயிட் ரைஸ் மட்டுமே வச்சு விட்ருலாம். அவருக்கு இதுவும் பிடிக்கல. இதில் என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு இப்போ ப்ராப்பராக இதை க்ளோஸ் பண்ணலாம் கேஸ் போயிட்டு இருக்கும். அது ஒரு பிரச்சனை இந்த அடுப்பில். ஆனால் ஃப்ளேம் வந்து செம்ம ஸ்பீடாக எரியும். டக்குன்னு சோறு பொங்கி முடிச்சிடலாம் குயிக்காக. இப்போ பாருங்கள், நான் மணி வந்து எனக்கு 11:37. ஓகேயா? நான் வந்து இப்போ எவ்வளோ நேரத்தில் அது ஒலை கொதிக்கும்னு காட்டுறேன். கொஞ்சம் நேரத்தில் வச்சுருவேன். நோ பேட் இதுக்கு அம்மா அடிச்சோ. நோ. நாங்கள் வந்து இப்போதைக்கு இந்த வீட்டில் வந்து ஹோம் டூர்னால் ரொம்ப கஷ்டம். என்னென்னா ஜஸ்ட் இந்த ஒரு டைனிங் டேபிள், தென் வந்து இந்த ஃப்ரிட்ஜு, அப்புறம் இந்த வாஷிங் மிஷின், இது மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மற்றபடி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு வாங்கலை. ப்ளஸ்ஸு அவ்வளோதான் இருக்குது. எங்கள் நாசம் போய் இருக்குல்ல, அவர் அங்கே டைஸை பருத்தி போட்டிருக்காரு. அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட்டு டிவி இங்கே இருக்குது. அதனால் இங்கே வந்து இது வாட் ஹேப்பன்? என்னாச்சு? நடிக்கிறாடி நடிக.
இதா பூவு வேணாம். நோ நோ. ஒரு 2 டேஸ்லேயே கம்ப்ளைண்ட். நைட்டு 2:30க்குனா வாட்ச்மேன் கால் பண்ணுறான். கால் பண்ணி சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். வேணாம் வேணாம். நான் கொதிக்க ஆரம்பிச்சிட்டா ஜஸ்ட்டு நான் 3 இதில் மினிட்ஸில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அரிசியை போடுறேன். நோரத்தி ரித்திகா ஓவராக இருக்குது. அதனால் இவரை கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கு சாந்தப்படுத்துறதுக்கு கொஞ்சம் இதை கொடுப்போம். இதை கொடுத்தா கொஞ்சம் சாந்தமாவார். இது நான் வந்து பாலில் கொடுத்தா ரொம்ப தான் இருக்கும். வாட் ஹேப்பன்? யூ ஃபவுண்ட் யூ. இது என்னதுன்னு தெரியுமா? என்னது இது? என்னது? சரி, நான் இது சாப்பிடுதியா? இது சாப்பிடுதியா? அதுன்னு சாப்பிடுது ஐட்டம் இல்லை. இதை சாப்பிடு. சாக்லேட். சாக்லேட் அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும்? அது எதுக்கு? அது எதுக்கு? அது என்ன செய்யற? குழம்பு வைக்கிறதுக்கு. இது எஸ், கோம்பு வைக்க. அது எதுக்கு எடுக்க? ஹலோ ஹலோ, உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணாம். நான் அம்மா பார்த்துக்கும். நோ 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 நோ. இது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கம்மி பண்ணிடுச்சு. என்ன பண்ணுது ரித்திக்கு? என்ன? அப்பா வேலைக்கு போயிட்டு. அப்பா வேலைக்கு போயிட்டு. நீ அங்கே போய் விளாட கொஞ்ச நேரம் ப்ளீஸ். பேசக்கூட யாரும் கிடையாது. நானும் அதுக்கப்புறம் இவன்கிட்ட தான் பேசணும். முன்னேட்டினா பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு தெரில. எனக்கு அப்படி இருக்குது. எப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பர்சனலாக பேசணுன்னா மோஸ்ட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தானே பேசுவோம். அப்படின்னால ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறோம், பேசுகிறோம். அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு பேச மாட்டேன். பட் பேசிட்டா ரொம்ப என்னோடய பர்சனல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஆனால் இப்போ உள்ள காலமாக இல்லை எப்படி என்னன்னு தெரில. அப்படி யாரும் இல்லை. நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மை தான். அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்தளவுக்கு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த நான் காலேஜ் டேஸ்லலாம் நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன். ஓப்பன் பண்ணிவா? என்னத்தை பண்ணணும்? ஓப்பன் பண்ணா இது வந்து மசாலா ஜாமான் போடலான்னு சொல்லி வாங்கினேன். இன்றைக்கி இதுதான் தாய்ஸ் போல். நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் அவங்க வந்து என்ன மாதிரி இருப்பாங்கன்னா அப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்ணேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் வந்து நார்மலாக நம்ம இப்போ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்கிறோன்னா அது அவங்க உண்மையிலும் சீரியஸாக தான் கேட்காங்களா அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு. அதனால தான் சரி ஓகே. இப்போ நான் பெருசாக யாருக்கும் ஃபோன் பண்ணுறதில்ல, பேசுறதுல ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே வந்து நான் ஒரு 1 வீக் ஆகுதா எனக்கு. நான் ஊருக்கு இங்கே வந்திருக்கேங்கிறது தெரியும் நிறையவங்களுக்கு. நான் எப்படி இருக்கேன் என்னன்னு யாரும் கேட்டது கிடையாது. லைஃப்பில் அந்தளவு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போதைக்கு நம்ம லைஃப்பில் ஒரு பீஸ் இருக்குன்னா நான் ஒன்று சுற்றிட்டு இருக்கேன். இது ஒன்று தான். அதனால் ஓகே. ஒரு மாதிரி போகுது. அதனால் ஓகே. லைஃப் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்க மாதிரி எனக்கு இது ஒரு ஸ்டேஜ், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் எல்லாமே நான் வந்து இதுக்குன்னா அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க, அதுதான். அதுக்கு தான் வாங்கினேன். இது வந்து பொடி ஐட்டம் சொல்கிறதுக்கு.
வந்து இது வந்து இது அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போடுறது. வாஷ் என்னாச்சு? இந்த இதில் ஒரு இது இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா இருந்துச்சு. நான் நம்ம ஊரில் பார்க்கல, இங்கே மேபி இருக்குது, இருக்கலாம் மேபி நம்ம ஊர்லேயும். ஆனால் நான் எனக்கு இப்போ தான் இங்கே தான் பார்த்தேன். இதுக்கு விளக்கெல்லாம் செய்கிறதுக்கு இப்படி ஒரு கப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இதை தூக்கி தர போட்டுக்கணும். அப்படின்னா இதில் வாஷ் பண்ணிவிட்டு இது ட்ரெஸ் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இது மூடி வச்சுக்கணும். வெந்துட்டு அதை எடுக்கக்கூடாது. நான் வேறு சோறு வடிக்கணும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸு சிம்லே சாப்பாடை கொட்டிடுறேன். ஏன்னா இது வந்து இது பெருசாக இருக்குது. என்னோடய சம்பளம் இந்த சோறு இது அது இன்னும் அப்பாவுக்கு, உனக்கு இல்லை. இது வந்து குட்டியாக இருக்குது, அதனால் நமக்கு இதாக மாட்டேங்குது. Yes. Brush. Yes, brush. அவர் ஆராய ஆரம்பிச்சிட்டாரு உட்காந்து. என்ன பண்ணுறீங்க? ஹலோ, என்ன பண்ணுது? சுத்திக்கு பசிக்கா? சாப்பாடு வேணுமா? எஸ், மிக்ஸ் பண்ணுது. சாக்லேட் மிக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி அரிசியமாக ஒழுங்காக வச்சுட்டேன். ஓகே, என்ன பண்ணுதுமா? சாக்லேட் மிக்ஸ் என்னது? என்னது எடுக்க போகிற? என்ன எடுக்க போகிற? நோ, பேட். ஆக்சுவலாக நம்ம ஊரில் இந்த அப்படி.com அதெல்லாம் இதுங்காங்களா, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய ஊரில் இந்த சரவண பவன்லனா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கிடைக்க தான் செய்யுது. இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் ரியாத்தில் இருந்தீங்கன்னா இது வாங்குங்க. வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் இருக்குது. நான் இது இது ப்ரொமோஷன் சொல்லிடாதீங்க, அந்த லெவல்லாம் நம்ம கிடையாது. இதான டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் வந்து ஊர்லேருந்து ஒரு ஸ்நாக்ஸுமே எடுத்துகிட்டு வரல, ஆனால் இது டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நான் 3 பாக்ஸ் வாங்கினேன். அதில் வந்து ஒரு பாக்ஸு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது ஒரு பாக்ஸ் வந்து இந்த முறுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் வந்து இந்த முறுக்கு. இந்த முறுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. என்னாச்சு? தூக்கம் வருதோ? அதுக்கு என்ன செய்யலாம்? வா, வந்து தூங்கணும். தூக்கம் வர போய் தானே இது. இங்கே வா, தூங்கு. சரி, என்ன செய்யணும்? வா, அப்படின்னா சொல்லு.
அப்பா வந்து சாயந்தரம் தான் தங்க வரும். அப்பா சாயந்தரம் தான் வரும். நான் அப்பாவுக்கு இது மெசேஜ் கால் பண்ணி தரவா? இங்கே வா. அப்பா அப்புறம் வரும். லிஃப்ட் அங்கே இருக்குது. நீ இப்போ உள்ளே வந்துரு. உள்ளே வா. போ, நான் உள்ளே போகிறேன். கம் உள்ளர வா. எங்கே போகணும்? எங்களை இந்த அரைகுறை ஆடையில் அம்மாவை கூட்டு போகிற? எங்கே போகிற? உங்கள் அப்பா வர வரைக்கும் இங்கே வாசல்ல நிற்க போறியோ? ஆ, என்ன செய்யணும்? என்ன செய்யணும் உனக்கு? காட்டு பூனை வந்துரு. வெளியே வந்துரு. வா, அடைச்சிட்டு வந்துரு. பூனை வெளியே இருக்குல்ல, நீ பார்த்துருக்கல பூனைய. என்னத்துக்கு திறந்தே இருந்தால் உங்கள் அப்பா வந்துருன்னு நினப்பா? அப்பா வர்றதுக்கு 6 மணி நேரம் கிட்ட இருக்கு. ஈவினிங் தான் ஒரு அப்பா. யாரத்தையும் இப்படி படுத்துற? என்ன சிரிப்பு? ஹலோ, என்ன சிரிக்க? ம், உள்ள வாயேன் ப்ளீஸ். வா உள்ள. எவ்வளோ நேரம் இங்கே நிற்ப? நோவா, உள்ள வாங்கலாம் ப்ளீஸ். ப்ளீஸ் வா. வாமா. உடப்பா. என்னதை காணும்? அப்பா ஷூ போட்டு போயிட்டல. அப்பா ஷூ அது. அப்பா ஷூ வேலைக்கு போட்டு போயிட்டல, அந்த ஷூ. அப்பா ஷூவை போட்டு போயிட்டு. நீ எங்கே போகிற? எங்கே போகிறீங்க? சரி பரவாயில்ல, வா உள்ள. வா உள்ள. அங்கே வெளியே பூனை இருக்குது. என்ன அடிச்சா அப்பா வந்துடுமோ? எங்கே போகணும்? எங்கே போகணும்னு சொல்லு. எங்கே போகணும்? கம்மான் அம்மானா எங்கே போகணும்? ஷூவை போட்டு போகணுமா? ஓகே. என்ன கோ? எனக்கு விளங்கவில்லை நீங்கள் பேசுவது. எங்கே போனேன் இப்போ? அப்பா வர நேரம் ஆகும். நான் போகிறேன், நீ இரு. உன்னை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடும். போ. பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? உள்ளே போ. என்னல வேணும்? போட்டுட்டு நான் தமிழில் வந்து கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் திங்ஸ்னால் இல்லை, ஷூ ரேக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இன்றைக்கி தான் டெலிவரி. ஸோ வந்து இவர் வந்து என் நாத்துக்காரர் வந்து வெளியே வச்சுட்டு போக சொல்லிட்டார் போல். அது சும்மா போய் கதவு தட்டுற சவுண்டு கிடச்சுன்ட்டு பார்த்தா நாங்கள் சாப்பிட்ற கேப்பில் அங்கே வந்து கொண்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள். அப்புறம் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? சொல்லுங்க.
சாப்பிடுங்க. உடைச்சாச்சா? நல்லது. ம் 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 ஆ லூஸ் அடிச்சுனேன். சும்மா அதை இதை தூக்கி எறியாத, வலிக்குது அம்மாக்கு. ம் ம் Wow! Okay. அம்மா Didi, Didi, more Didi. Oh, good job. வைக்குது. Okay. Fun. Okay. ஷோ தெளிவாக அடிக்க வைக்கலாம். ரித்திக்கு சாக்ஸ் அது. தீபே அம்மா ஆல் ரைட். ஓ மை காட், கீழே விழுந்துட்டு. Okay. அம்மா வைக்கவா? ஹெல்ப் பண்ணவா? அம்மா ஹெல்ப் பண்ணவா? இங்கே வை, கொண்டா. இங்கே வச்சிரு. புரியலை. ரித்தி, வாவ், குட் ஜாப் ரித்தி. ரித்திக் ஷேப்பு. நோ அங்கே உடஞ்சிரும், சும்மா எடுக்காத. எதுக்கு இப்போ எடுத்துட்டு இருக்க திரும்படி? இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இதில் உங்களுக்கு எதுவும் இதுனா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.